கேரளாவோட ட்ரெஸ் பேச ஏதாவது பர. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2 நீட்டாக வந்து கல்யாணம். காலையில் குளிச்சு கிளம்பி ரெடியாகி பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக கிளம்பிட்டு நான் அப்படி என் ஃபுல் ஃப்ரேம் காட்டலாம், கீழே வரைக்கும் காட்டலாம், தப்பு இல்லை. கீழே உள்ள இப்படி ஃபேன் பண்ணிட்டு மேலே போயிருக்கலாங்க, எதுக்கு பின்னாடி போயிட்டு வரீங்க? கட் பண்ணுவானாமா? அப்படியே இருக்கட்டும். அதில் வந்து ரத்துல் இப்போ தான் கேமரா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் கல்யாணம். நம்ம வந்து இப்போ நேராக போய் சாப்பிட போகிறோம். அது வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா காலைல வந்துட்டு என்னது உப்புமா, தயிர் சாதம் உப்புமாங்க சாப்பிட்டுட்டு அதை காட்டுறவங்களுக்கு. அண்ட் வந்து நேற்று வ்ளாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலைசரி வீடியோவும் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அது வந்து இதுதான் வந்துட்டு கல்யாணம் வீட்டோட காலை மழை. காலைல பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கெலாம் தூக்கி எழுப்பி விட்டு குளிக்க வைட்டாங்க. இவ்வளோ முடி வச்சிருக்கு, தலை குளிச்சுட்டு. ஆனால் ஆச்சரியம்னா எனக்கு சளி பிடிக்காம இருந்ததா ஆச்சரியமே. ஓரளவுக்கு ஆயுர்வேதிக் ஆடுறதுனால அந்தளவுக்கு எதுவும் பாடி எதுவும் அஃபெக்ட் பண்ணல. அது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். அது வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்காங்க. சமைக்கிறது அப்படியே போய் காட்டலாம் வாங்க. எக்ஸ்பார்ட் மாதிரி நானும் வேறு எக்ஸ்பார்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன மட்டும் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அண்டாவில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சாப்பாடு, நைட் இங்கே தான் சாப்பாடு நினைக்கிறேன். காலையில் இங்கே சாப்பாடு, திரும்ப மதியானம் வந்துட்டு பொன்னியில் சாப்பிட்டு அங்கே வந்து கூட்டிட்டு திரும்ப இங்கே வந்து நைட்டு திரும்ப சாப்பிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு உப்புமா, அதுக்கு வந்து தேங்காய் சட்னி. அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். மிஸ்டர் ரத்துல் எப்படி இருக்கு? பக்கத்தில் வாங்க. நல்லா தான் இருக்கா? உங்களுக்கு எப்பவுமே நல்லா தானே இருக்கும். நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலி உப்புமா வந்து ஜீனி ஊற்றி சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் தண்ணி சாப்பிட்றேன். உட்காருங்க, ஏன் நிற்கிறீங்க? பனிஷ்மெண்ட்டா? லைவ் ரியாக்ஷனோட பண்ணலாம். ஃபுட் ரிவ்யூ. கடலை போட்டிருக்காங்க, உப்புமா, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை, நிலக்கடலை, சேமியாவும் போட்டிருக்காங்க உப்புமாவில். ரெண்டும் கலந்துது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு பொதுவாக உப்புமாலாம் பிடிக்காது அந்த அளவுக்கு. நான் வந்து உப்புமா வச்சாலுமே ஜீனி வச்சா சாப்பிடுவேன். தேங்காய் சட்னி காம்பினேஷனுக்கு ஓகே தான் இருக்குது. பேசுறா ஏதாவது பர ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏதாவது பர அவனுக்கே முடியல. அவன் வந்து விஜய் ஃபேனாமா. இந்த இங்கே வந்து கேரளாவில் வந்து நிறைய பேர் விஜய் ஃபேனாக இருக்காங்க. இவன் வந்து கட்டிங் போட்டிங்களா, இவன் வந்து ஸ்கூல்லாம் இந்த மாதிரி வெட்டினா வச்சுங்களேன், எங்கள் ஊரில் அடித்து கொண்டுருவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் பரவாயில்ல, விட்டு வச்சுருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர் வச்சுருக்காங்க. புல்லட் கட் போட்டிருக்கான் தலைவன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையே கிளம்பி வந்துட்டார். அப்படி இருக்குண்டு இந்த வருஷம் நல்லா இருக்குது. பிளாக் கலர் வந்து கொத்தமல்லி போட்டிருக்காரு. மாப்பிள்ளை ஃப்ரெண்டு போனவர் மாப்பிள்ளை. ஒரு வருஷம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து இதுதான் மாப்பிள்ளையோட காரு. மாப்பிள்ளையோட கார் மீன்ஸ் அவன் வந்து இன்னைக்கு போக போகிற காரு. கிருத்திக்கு கிருத்திகா எங்கடா ஓடுறேன்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் கல்யாண வீட்டிலேருந்து நடந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். நேராக போயிட்டு பஸ் ஏறி போனோம். பஸ்ஸா வேனே ஏறி போனோம். அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இதே வரது எல்லாமே தலைவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். எல்லாருக்குப்பா தலை வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப பிஸிமானாக இருக்கார். அதே நம்ம போகலாம். சரி, நாங்கள் போக போகிற வேண்டியது தான் பிரணவ். 2 வண்டி இருக்கு. அங்கே வந்து இங்கே ஒரு செடி இருக்கு. இந்த பழம் என்ன பழம்னு தெரியல. ஆனால் எனக்கு சீத்தாப்பழம் மாதிரி இருக்கு, ஆனால் சீத்தாப்பழம் மாதிரி இல்லை. நம்ம வெளியே வர்றது ஒரு சபரிமலைக்கு போகிற வேன் மாதிரி இருக்கிறது. ஆனால் போனது தெரியாது. தலைவனை இங்கே வேண்டாம், நான் இங்கே உட்கார்றது காசியில் உட்காந்துக்கலாம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இந்த வீடு பாருங்க, சமையம் இருக்கு. அவ்வளோதான், ஏறி வந்து இறங்கியாச்சு. இங்கே பாருங்க கோழி பண்ணை இருக்கு. இந்த மாதிரிலாம் சீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஊரில் வந்து வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வேன்லாம் வரவே வராது. அப்படி ஒரு சீட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வேனில் வந்துருக்கு பாருங்கள். இதுக்குள்ளே இந்த மாதிரி ரோக்குலாம் நம்ம ஊராக இருந்தால் வச்சுக்கோங்களேன், வேன்லாம் வரவே வராது. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் நார்மல்.
எல்லாருமே எல்லா பக்கம் போகிறனால இந்த ஃபுல்லாக போய் தான் ஆகணும். வந்து எது வந்துட்டு பொண்ணு வீடுன்னு தெரியல, கேட்டு காட்டுறேன். கோயில் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு பையன் வந்து மாப்பிள்ளை வந்து கால்குள்ள தான் இருக்காரு. ஆக்சுவலி இது வந்து கோயில் தாங்க, நான் என்ன சொன்ன மாதிரி. ஆனால் அந்த கோயில் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்டு. இங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, 3 இது இருக்குது. நான் ஷூ போட்டோன்னா நான் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சுற்றி இந்த ஃப்ரெண்ட் வீடு வந்து காட்டுறாங்க எனக்கு, ஓகேவா? அவர் வந்து அங்கே நிற்கிறாரு. பாருங்க இந்த கோயில் எப்படி இருக்குண்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? உள்ளே போகக்கூடாது, இதுதான் அவங்களோட காட். கோயிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து அங்கே தான் கல்யாணம் பண்ணி வீடு போகலாம் நம்ம. கேரளாவோட ட்ரெஸ் அவங்களோட காஸ்டியூம் பாருங்க. ஃப்ளவர் நினச்சியா பயிர்டா. இது ஆக்சுவலி மிளகாமம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே கிடக்குது இங்கே. அதுக்கு காய வச்சோம்னா கருப்பு மிளகா ரெடி. ஓ, இந்த அப்படியே தட்டியும் குழம்புக்கெல்லாம் போடலாம். சயின்ஸ் ஆனது படிப்பிக்கணும், அது ஆன்டிபயோட்டிக் ஆனது மனசிலாக்கணும். ஆக்சுவலி வந்து மாப்பிள்ளை வந்து என்ட்ரன்ஸு இப்போ தான் எல்லாம் வந்து ஃபேமிலியோடு அப்படியே உள்ளே போகிறாங்க. அதை உள்ளே போகிறோம், நானும் நான் சேர்ந்து போக போகிறேன். கலந்து உள்ளே போகிறதும் ஆக்சுவலி வந்து நம்ம ஃபேமிலியெல்லாம் வந்து ரெண்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி எங்கே வந்து போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க் இருக்கிறது வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, கையில் பூ வச்சுருக்காங்க. இது பண்ணிட்டாங்க, தலைக்கு போடுறாங்களா? நானும் எடுக்கணும். இது என்ன என்ன ஜூஸ் இது ப்ரோ? என்ன ஜூஸ் இது? சுகர் டேங்க் ரஸ்னா தான். ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஐயர் வந்து மன்னர் சொல்லிட்டுருக்காரு, கேமரா வந்து கால் பண்ணிட்டுருக்காரு. நம்ம வந்து அந்த கல்சைடில் பார்த்த மாதிரி தான் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்க மாதிரி இருக்குது. செடியெலாம் மாதிரி இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து உட்காந்துருக்காரு. சவுண்ட்லாம் பார்த்துருக்காங்க, கல்யாணம் சவுண்ட் பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளை அங்கே ரெடியாக உட்காந்துருக்காரு. பொண்ணு ஒன்று வந்துருக்காங்க. கல்யாணம் பண்ண வந்துட்டாங்க. பார்க்கவே ரொம்ப வந்து யங்காக இருக்காங்க. கல்யாணம் மாப்பிள்ளை வந்து ரெடி ஆகிட்டாரு. தலைச்சேரியில் பார்த்த மாதிரி தான் வந்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் மாதிரி சுற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். தலசேரி கல்யாணத்துலேருந்து சவுண்டே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்னா மேளம் இருக்குன்னு நினச்சேன் நான். ஆனால் அது இல்லாமல் நம்ம ஊர் மாதிரியே இந்த நாதஸ்வரம் அதில் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து போட்டு கல்யாணம் வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அக்னி குண்டம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே 3-4 விளக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வாழைப்பழம், தேங்காய் அதெல்லாமே அங்கே இருக்க மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. தென்னங்குருத்தும் ஒரு சில இடத்துல தமிழ்நாட்டில் வைப்பாங்க. அதே மாதிரி இங்கேயுமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்கள் ரியாக்ஷன் ரித்திகா ரித்திகே கிருத்திகே கிருத்திக் அவ்வளோதாங்க. மலையாளி ஐயர் வந்து தாலியை எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் பெருசாக வந்து மந்திரம் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, என்னன்னு எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. அது வந்து மாப்பிள்ளை வந்து தாலி கட்ட போகிறாருன்ட்டு நினைக்கிறேன். என்னங்க தலசேரி மாதிரி அரிசி கொடுத்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் டக்குன்னு போட்டு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இங்கே வந்து அரிசி கொடுக்காம அவங்க கைத்தட்டியே வந்து கல்யாணத்தை நீட்டாக முடிச்சிட்டாங்க. இதுவும் பரவாயில்ல தான். அது தூக்கி போட்டு எதுக்கு மேலே போட்டுக்கிட்டு யார் மேலே அது இந்த கண்ணில் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நீட்டாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க போல். பரவாயில்ல, அந்த மேட்சோட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வேற அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்க வர்றானா இவன்? தலசேரி மாதிரி இல்லை, இங்கே இன்னும் ஓடிட்டு இருக்குங்க. இப்படி இதுவே வந்துட்டு ஒரு 1/2 hour இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே கழிச்சு இப்போலாம் சுற்றவே செய்கிறாங்க. அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா சுற்றியை முடிச்சு அவரே போய்ட்டு நம்ம பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது.
அதெல்லாம் கடைசியாக வந்து சுற்றி முடிச்சிட்டாங்க. அதனால இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த கல்யாணம் முடிஞ்சுங்க கைஸ். அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நானும் மிஸ்டர் ரத்வேஷ் பார்த்தீங்கன்னா இங்கே மொழியை வந்து நின்று பார்த்துட்டு இருக்கேன். சும்மா இப்போ வந்து சாப்பாடு போகணும். சாப்பிட்றப்போ வந்து காட்டுறேன். அதே மாதிரி நேற்று வந்து சாப்பிட்றது தான் சாம்பார் மீன் குழம்பு ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். மீல்ஸ் தான் நம்ம சாப்பிட போகிறோம் நினைக்கிறேன். அதையும் சாப்பிட்றப்போ காட்டுறேன். அண்ட் வந்து இந்த வீடு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இப்போ தலைசையோட இந்த கல்யாணம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க அப்பா பொண்ணு அப்போ வந்து கவுன்சிலர் அம்மா, அதனால தான் நல்லா கிராண்டாக ஃபங்க்ஷன் பெருசாக பண்ணியிருக்காங்க. அந்த வந்து ஸ்டேஜில் அங்கே போட்டிருக்காங்க. இப்போ 2 வீடு இருக்குது. இந்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து ஸ்டார் வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஒரு இது இருக்குது, கணேஷோட இது இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு சில பேர் பார்க்க வந்து முஸ்லீமாக இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து 3 கேஸ்டும் 3 வந்து இனமாக 3 மதமும் சேர்ந்த மாதிரி வந்து இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஒரே இடத்துல வந்துட்டு 3 மதமும் சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அதை சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு நான் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோ பாம்பிங் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, டைப் பண்ணுறேன் எப்படி முதல்ல. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேன். இங்க பாருங்க, கடல் தண்ணி பாங்களேன், ரொம்ப கருப்பா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு இந்த பத்திரி ஃபுட்டு. இது சூப்பரா இருக்கு.